பிடபிள்யூடி சர்டிஃபிகேட். பிடபிள்யூடி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ரிசர்வேஷன் 1%. எக்ஸாம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஏஜ் பொறுத்த வரைக்கும் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் தர்றாங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டை 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒன்னு பிளைண்டு, இன்னொன்னு டெஃப், இன்னொன்னு ஆர்த்தோ, இன்னொன்னு மல்டி டிசேபிலிட்டி. இதுக்கு நீங்க பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் நீங்க சப்மிட் பண்ணணும். பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி என்ன ஃபார்மேட்ல கொடுத்தாங்களோ அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க சப்மிட் பண்ணணும். உங்களுடைய ஐடி கார்டோ பாஸ்புக்கையோ டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டிஎன்பிசியோட ஃபார்ம் 5, 6, 7 அப்படின்னு 3 ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மை தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபார்ம் நம்பர் 4ன்னு ஒன்று இருக்குது, அது ஓல்டு ஃபார்ம், அதையும் டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபார்மோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்க சர்டிஃபிகேட் வாங்கும் போது இதை டவுன்லோட் பண்ணி கொண்டு போங்க. உங்க மெடிக்கல் போர்டு உங்களுக்கு எந்த மாதிரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்க நோட்டிபிகேஷன் வந்த பிறகு கூட வாங்கலாம், இல்ல வர்றதுக்கு முன்னாடி கூட வாங்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா இந்த ஃபார்ம் நம்பர் 5, 6, 7 இதுல தான் நீங்க சர்டிஃபிகேட் டாக்டரேட்டை வாங்கணும். ஆல்ரெடி எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், டிடபிள்யூ சர்டிஃபிகேட் இதை பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.